Hello students, this is Iqbal. Example 3.54. Draw the graph of y equal to x square plus x minus 2. அப்புறம் இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச சம். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூவை எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 2, நல்லா கவனிங்க, மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். சாரி, தப்பாக எடுத்துட்டேன், -2. நான் அதான் என்னடா அது வராதுன்னு பார்த்தேன். ஓகே, இங்கே மைனஸ் வந்திருக்கா, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் வரும். இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். அப்போது 2 இன்ட்டு -1 பாருங்கள், 2 இன்ட்டு -1 -2, 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போது நம்ம எழுதினோம்னா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு +1 கிடைக்கும். ஒன்றும் இல்லை, சைன் மாற்றிடுங்க இது ரெண்டையும். +2 இருந்தால் -2, -1 இருந்தால் +1. இப்போ நம்பர் லைன்லாம் போடுங்களேன். இந்த இடத்துல -2, இந்த 0 இருக்குன்னு வச்சுங்களேன். 0க்கு லெஃப்ட் சைடில் தான் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், ரைட் சைடில் தான் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் ஒரு 2 வேல்யூ சேர்த்துக்கலாம். இப்போ -2 இருக்கா, -3 போடலாம். இந்த சைடு வரும் -4 போடலாம். இங்கே 1 வரை இருக்கா, இங்கே 2, 3 வரைக்கும் போடலாம். இப்போ -4 to +3 வேல்யூ போடலாம், இல்லை -4 to +4 கூட போடலாம், ஒன்றும் தப்பில்லை. இதை வச்சு நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் நம்ம வேல்யூ போட முடியும் அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா சொல்கிறது? புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா -3லேருந்து +2 தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ தான் போட்டிருக்காங்க, இவ்வளோவே போதும். சில பேர் என்னென்னா சார் நிறைய போட்டால் தான் நான் மார்க் ஃபுல்லாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ புக்கில் அப்போ நான் நிறைய போடலையே, கம்மியாக தானே போட்டிருக்காங்க. சின்ன சின்ன வேல்யூ தான் கிடைக்குது பாருங்கள், அவங்க சின்னதாக தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கூலில் சில டீச்சர்ஸ் சொல்கிற மாதிரி 5 மார்க்ஸ்னால் நீங்கள் வந்து 2 பேஜ் ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது இது வந்து தமிழோ இங்கிலீஷோ கிடையாது. ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு தான் மார்க்கு, ரிசல்ட்டுக்கு தான் மார்க்கு, ஸ்டெப்புக்கு தான் மார்க்கு. ஓகேவா? ஸ்டெப்பு அப்படின்றது அது நீங்கள் ஒரு சம்மை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். மல்டிப்ளை பண்ணி போடனா 4 ஸ்டெப் வந்து வச்சிங்களேன், ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஒரே ஸ்டெப் தான் வரும். ரெண்டுக்கும் ஒரே மார்க் தான் வரப்போகுது. ஓகே சார். ஸோ நான் புக்கில் உள்ள மாதிரியே -3 to +2 வரைக்கும் போடுவோம். நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி இது போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இது வரல அப்படின்னா -4லேருந்து +4, இல்லை -4லேருந்து +3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸு எப்போவுமே எக்ஸ் எடுத்துக்குவோம். அப்புறம் இங்கே என்ன இருக்குது வரிசை எழுதுங்க. x² இருக்குது, அப்புறம் +x இருக்குது, அப்புறம் ஒரு -2 இருக்குது, அதை போட்டுருங்க. லாஸ்ட்டில் ஒய். இங்கே புக்கில் உள்ளது என்னென்னா -3லேருந்து +2 வரைக்கும் இருக்கா, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. -3, அதுக்கப்புறம் -2, அப்புறம் -1, 0, அப்புறம் 1, அப்புறம் 2 இது போட்டிருக்காங்க. சரியா? லாஸ்ட்டில் இது வந்து ஒய். ஓகே, இங்கே -2 அப்படியே எல்லாத்துலேயும் வந்துடும். ஸோ -2 அப்படியே எல்லாத்துலேயுமே போட்டுருங்க, இது சேஞ்சே ஆக போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே -3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். இங்கே எக்ஸு அப்படியே தான், எக்ஸோட வேல்யூ இங்கே அப்படியே போட்டுடலாம். எல்லாத்தையும் எக்ஸ் தானே இருக்குங்க. ஸோ எல்லாத்துலேயும் இங்கே என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கே வரப்போகுது. ஸோ சேஞ்ச் ஆகாது. இப்போ இது மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணி போட்டால் போதும். -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அவ்வளோதான். இங்கே மைனஸில் 2 வேல்யூ இருக்கா, -3 -2 எவ்வளோ வரும், -5. 9ல் 5 போச்சுன்னா பேலன்ஸ் 4. இங்கே -2 -2 -4, +4 -4 0. இங்கே +1 -1 கேன்சல், மிச்சம் -2 மட்டும் இருக்குது. இங்கே ரெண்டுமே 0, மிச்சம் -2 மட்டும் இருக்குது. இங்கே 1 + 1 2, 2 - 2 0. இங்கே 2 +4 +2 -2 கேன்சல் 4 அப்படி போட்டுருங்க, ஷார்ட்டாக போடுங்க, அவ்வளோதான். அப்போ எக்ஸுக்கு வந்து -3 போட்டோம், ஒய்க்கு வந்து 4 கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு வந்து -2 போட்டோம், ஒய் வந்து 0. எக்ஸுக்கு வந்து -1 போட்டோம், ஒய் வந்து -2. எக்ஸுக்கு 0 போட்டோம், ஒய் வந்து -2. எக்ஸுக்கு 1 போட்டோம், ஒய் வந்து 0. எக்ஸுக்கு 2 போட்டோம், ஒய் வந்து 4. அவ்வளோதான். இதை அப்படியே எல்லாத்தையும் மார்க் பண்ண போகிறோம். எக்ஸில் -3, ஒயில் 4. எக்ஸில் -3 லெஃப்ட் சைடில் இருக்குமா,
இங்கே இது யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். எக்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட், ஒய்லையும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சென்டிமீட்டர் 1 யூனிட் தான் போட்டிருக்காங்க. ஸ்கேல் எழுதிருங்க. அப்புறம் எக்ஸில் -3, ஒய்யில் +4. எக்ஸில் -3 லெஃப்ட் சைடில், ஒய்யில் +4னா அப் சைட் போகணும். இங்கே 4க்கு நேராக ஜாயின் பண்ணி இது மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் எக்ஸில் -2, ஒய் 0. ஒய் 0னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே தான் வேல்யூ -2 இங்கே இருக்கா. -2, 0. எக்ஸில் -1, ஒய்யில் -2. எக்ஸில் -1 இங்கே இருக்குது, ஒய்யில் -2 கீழே போகணும். ஓகே. அப்புறம் எக்ஸில் 0, ஒய்யில் -2. எக்ஸில் 0, ஒய்யில் -2 எக்ஸாக்டாக அது மேலேயே. எக்ஸில் 1, ஒய்யில் 0. எக்ஸில் 1, ஒய்யில் 0. அப்புறம் எக்ஸில் 2, ஒய்யில் 4. எக்ஸில் 2, ஒய்யில் 4. முடிஞ்சா? ஓகே, இதை நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இதை அப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்த ஈக்குவேஷன் அதை எழுதுங்க அப்படியே. y = x² + x - 2. இங்கேயும் அதே தான். 0 = x² + x - 2. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். y - 0 வந்து y. இங்கே +x² - x² கேன்சல், +x - x எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. -2 +2 கேன்சல். அப்போ 0. y = 0 இங்கே சொன்னேன். y = 0னா அது என்னது எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னேன். இப்போ y = மொத்தமாக ஒரு லைனே 0 அப்படின்னா அது டோட்டலாக என்ன ஆகும், அது மேலேயே கோடு போட்டுருனோட தான் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே. இதான் லைன் நம்மளுக்கு. அப்போது எங்கே அந்த லைனும் y = 0ங்கிற லைனும் எதுக்குள்ளே இருக்குது, இங்கே தான் இருக்குது. y = 0 அப்படிங்கிற லைனும் இங்கே தான் இருக்குது. இதுதான் y = 0. இது மேலேயே தான் இருக்குது. புரியுதா? அது புரியுது, சும்மா அப்படி போட்டுக்கிறேன். ஓகே. அப்போ என் 2 இடத்துல கட் பண்ணியிருக்கேன். லைனும் இந்த பேரபோலாவும் -2லையும் +1லையும் கட் ஆயிருக்கா. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அதான் இதோடைய ஆன்சர். தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ வந்து சொல்யூஷன் வந்து -2, 1. -2லையும் 1லையும் கட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல்.